கூட்டணி தொடர்பாக நீங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வரீங்க. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில் நீங்கள் பங்கு கேட்பீர்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கலாம், இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும்போது அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். பாமகனா உங்கள் ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே பாமகனா ராமதாஸ் ஐயன் தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களை மீறி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அழைச்சாரு? அது உங்களுக்கு வருத்தமா? அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்களா? இல்லை, இதுக்கு பிறகும் எடப்பாடி கூட நீங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ரெண்டில் ஒன்று தொடுங்க. மாட்டீங்களா? தாவேகாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் 50 சீட்டு கேட்பதாகவும் ஒரு தகவல் வருது. இதுக்கு உறுதியாச்சுன்னா கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதாகவும் தகவல் வெளிவருது. அது உண்மைதானா? அதாவது நீங்கள் ஊகிக்கிற அளவுக்கு உங்கள் கற்பனைக்கு எல்லாம் நான் வந்து தேடி போட முடியாது. தகவல் நாங்கள் கற்பனை இல்லை, தகவல்யா. அதான் தகவல்ன்றது அது ஒரு கற்பனையான தகவல் தானே. அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்வது சரியாக இருக்காது என்னை பொறுத்தவரை. நேரம் வரும், காலம் வரும், அப்பொழுது பதில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும்.